ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு பரீக்ஷா அகாடமி. இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது நம்ம தேனி மாவட்டத்துல இருக்கிற ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில டிப்ளமோ, பிஇ, பிடெக் சிவில் முடிச்சவங்களுக்கு 1,12,000 சம்பளத்தோட ஒரு வேலை வாய்ப்பு காத்துட்டு இருக்கு. இந்த வேலை வாய்ப்பை பத்தின முழு விவரம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பாருக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. இதுதான் இந்த நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் எப்ப ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாசம் 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷனை ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை தேனி மாவட்டம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது எதுக்கான நோட்டிபிகேஷன் அப்படின்னா பணி பார்வையாளர் இளநிலை வரை தொழில் அலுவலர் இந்த பணியிடங்கள் வந்து காலியா இருக்கு. இதுக்காக நேரடி நியமனம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நோட்டிபிகேஷனை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன்ல வேற என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த நோட்டிபிகேஷன்ல நான் சொன்ன மாதிரி பதவியோட பெயர் வந்து பணிப்பார்வையாளர் இளநிலை வரை தொழில் அலுவலர். அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா சூப்பர்வைசர், ஓவர்சி, டிராப்ட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில நிறைய திட்டங்கள் போயிட்டு இருக்கு. அதுல வந்து நிறைய கட்டடங்கள் கட்டுற வேலையும் இருக்கு. அந்த வேலையை மேற்பார்வையிடுதல் தான் இவங்களோட வேலையே. ஸோ இதுக்காக சம்பளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 35,400ல இருந்து 1,12,400 வரைக்கும் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான வயது வரம்பு அப்படின்னு பாக்குறப்போ 35 வயசை கடக்காத ஆண், பெண் யாரா இருந்தாலும் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். தேனி மாவட்டத்துல மட்டும் பாத்தீங்கன்னா மொத்தம் 12 காலி இடங்கள் இருக்கு. இவங்களுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பாக்குறப்போ டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங், அதாவது சிவில் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அதுவும் ஃபுல் டைம் இல்லைன்னா பார்ட் டைம்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இந்த நோட்டிபிகேஷன்ல தெளிவா கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் மோட்ல கம்ப்ளீட் பண்ணவங்களோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங்ல பேச்சுலர் டிகிரி முடிச்சவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது டிப்ளமோ முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம், பேச்சுலர் டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ பேச்சுலர் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு தான். இதுக்கு அப்ளை பண்றதுக்கு கடைசி நாள் என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி, வர 7ஆம் தேதி, அதாவது 2021 புது வருஷத்தோட ஜனவரி மாசம் 7ஆம் தேதி தான் இதுக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட். இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க எங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா www.teni.nic.in இந்த வெப்சைட் குள்ள போனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஃபிஷியல் நோட்டிபிகேஷனும் நீங்க பார்க்கலாம். பிளஸ் இதோட அப்ளிகேஷன் ஃபார்மும் பார்க்கலாம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுங்க. பிரிண்ட் எடுத்தா அதை வந்து ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணி அதோட என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் ஜெராக்ஸஸ் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ், அடுத்து டிசி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் முக்கியமா, அடுத்து வந்து உங்களோட ஆதார் ஐடி, உங்களோட ஐடென்டி ப்ரூஃப்காக என்னெல்லாம் அட்டாச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அட்டாச் பண்ணி தேனி மாவட்டத்தில் இருக்கிற ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில சேர்க்க வேண்டிய கடைசி நாள் ஜனவரி மாசம் 7ஆம் தேதி. இந்த வேலை வாய்ப்பை பத்தி திரும்ப சொல்றேன். இது தேனி மாவட்டத்துல இருக்கிற ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில கொடுத்து ஒரு வேலை வாய்ப்பு. தேனி மாவட்டத்துல மட்டும் மொத்தம் 12 காலி இடங்கள் இருக்கு. ஸோ 35 வயசை கடக்காத ஆண், பெண் யாரா இருந்தாலும் டிப்ளமோ, பிஇ, பிடெக் சிவில் முடிச்சவங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். இதுக்கு அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு விண்ணப்ப கட்டணமும் கிடையாது, எந்த ஒரு பரீட்சையும் கிடையாது. அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் 7ஆம் தேதி. உங்களுக்கு இது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு. ஏன்னா 1,12,000 சம்பளம் அப்படின்னா சான்ஸே கிடையாது. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு கடைசி நாள் வர 7ஆம் தேதி. யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. இம்மிடியேட்டா அப்ளை பண்ற ப்ராக்ரஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வேலைவாய்ப்பு செய்தி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பார்த்த இந்த கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பாருக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. Thank you so much for watching the video.